பார்க்கக்கூடிய நாள் என்னன்னு பாருங்கள். பிப்ரவரி 2ஆம் தேதி சண்டே. அப்போ மண்டேக்கு உண்டான ஒரு வாரத்துக்கு உண்டான லெவலில் நம்ம எப்படி ஒரு ப்ரைஸை ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இது வந்து மேலே அப்சைட் போக போதா, இல்லை அப்சைட் போக போதா, இல்லை டவுன் சைடு வர போதா, இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஈக்விட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ஆப்ஷன் பண்ணுற ட்ரேடருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுக்குறனே தவிர பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு ஜென்டில்மேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சரிங்களா, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர போகிறோம்னா, இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இதனுடைய டெக்னிக்கல் அனாலிஸும் ஃபண்டமெண்டலும் ஒத்து போச்சுன்னா இதனுடைய என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக நிறைய இடத்துல உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம அதே மாதிரி வீடியோவில் நம்ம போகலாம், சரிங்களா. இப்போ வந்து இந்த ஹீரோ மோட்டார்னுடைய ஸ்டாக் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்ற சார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். டெக்னிக்கல் அனாலிஸ், அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிஸ். இப்போ இந்த ஹீரோ மோட்டார்னுடைய ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இது நான் ஆல்ரெடி ஃபெப் எப்படி போடணுன்ற ஒரு கேட்டகரியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அந்த சேட்டை பாருங்கள். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ் பண்ணுவோம். வரக்கூடிய மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே இந்த மந்த்லி எஃப்ஐ லெவல்னால் என்னன்னு தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே கொடுத்துருக்கேன் யூடியூப்பில், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராப்லாம் சப்போர்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் பவர்ஃபுல்லாக எப்படி வரையணும். அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹை கட் ஆகுது, மந்த்லினுடைய ஓப்பன் பாயிண்ட்டு, மந்த்லினுடைய எஃப்ஐ லெவலு, வீக்கிலுடைய இந்த லெவலுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கு மேலே போக போகுதுன்றது ஒரு இண்டிகேஷன், டெக்னிக்கல் அனாலிஸாக. இதை விட்டு இந்த லெவலில் வந்து ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணும்போது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது இது மேலே போகிறதுக்கு உண்டான இண்டிகேஷன், சரிங்களா. அதே டவுன் சைடுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் என்னென்னா, இது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை போக முடியல, ஆனால் இது மந்த்லி எஃப்ஐ லெவலை பிரேக் பண்ணுது, ப்ரீவியஸ் டேவுடைய மிட் பாயிண்ட்டை க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுது. அப்போ வீக்லி லோவுக்கும் ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கும் சேம் நியர்பையில் மார்க்கெட்டு முடியுதுன்னு இப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ். இது வந்து யூஸ்வலாக கிராஜுவலாக பண்ணுறது கரெக்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன். அப்போ எனக்கு டெக்னிக்கல் ஒர்க்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஃபண்டமெண்டலுக்கு வரும். இப்போ ஃபண்டமெண்டலுக்கு வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ஐசி வெப்சைட்டில் நான் ஹீரோ மோட்டார் என்ற கம்பெனியை சூஸ் பண்ணிருக்கேன். அதை சூஸ் பண்ணது இல்லாமல் அதனுடைய இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த டோட்டல் மார்க்கெட் அப்போ 1,09,209 கோடி ரூபாய் இதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப்பினுடைய சொத்து மதிப்பு. அந்த சொத்து மதிப்பு கூடால நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய குரூப்பில் இந்த கீ லெவல் இங்கே பாருங்கள், 23.2 அந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு உண்டான, அதாவது அந்த லெவலில் வந்துச்சுன்னா என்ன ஒரு மாதிரியான நடக்க போகுது. அப்போ ஹீரோ மோட்டார் டோட்டல் மார்க்கெட் கேப் எடுத்துட்டேன். இது வந்து ஸ்பாட்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடம், இது ஃப்யூச்சர்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ். நம்ம சேட்டில் பார்த்தது ஃப்யூச்சர்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ உதாரணத்துக்கு அப்போ நம்ம இந்த ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு இந்த கால்குலேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்துங்க, இது டோட்டல் மார்க்கெட் கேப்பு. இதை வந்து என்ன வெப்சைட்டில் நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணணும்னா, ஸ்பாட்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸை நோட் பண்ணிங்க, 5458 இன்ட்டு அடுத்தது இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோ மோட்டார்னு என்ற இந்த டாப்பிக்கை போட்டிங்கனாலுமே அந்த கம்பெனி பேரில் இங்கே இருக்க பாருங்கள், நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 20.01. இது வந்து ஸ்பாட்டினுடைய ப்ரைஸு இங்கே எடுத்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், இப்போ நான் ஃப்யூச்சர்னுடைய
அந்த ப்ரைஸை நான் க்ளோசிங் ப்ரைஸை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்யூச்சரில் எவ்வளோ க்ளோசிங் ஆகிருக்கு, 5462 அப்படின்ற ப்ரைஸ் வந்துருக்கு. இப்போ இதனுடைய ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிருச்சு. சிம்பிள்ஃபைடாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸில் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சதுனால எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதனுடைய ரேஞ்சு இப்போ இது பார்த்துட்டிங்க, ரேஞ்சு எப்படியா இருக்க போகுது, எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனில் வரேன். அப்போ ரேஞ்சுனா இப்போ 9200 ஸ்பாட்டு ஃப்யூச்சரும் சேமாக இருக்குது. அப்போ வந்து அதாவது ஃப்யூச்சர்னுடைய ப்ரைஸும் மார்க்கெட்டுடைய எம்சிஏபினா டோட்டல் மார்க்கெட் கேப், எம்சிபினா இல்லை எம்கே சின்னு கூட வச்சுக்கலாம், டோட்டல் மார்க்கெட் கேப்னு கூட நீங்கள் எப்படி ஒன்று வச்சுக்கங்க. என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஃப்யூச்சர்னுடைய லெவலும் ஸ்பாட்டினுடைய லெவலும் டோட்டல் மார்க்கெட் வந்து சேமாக ஒரு 88 கோடி அதிகமாக இருக்குது. அதனுடைய டேபிள் அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த டேபிள் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த டேபிளில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துங்க. இந்த டேபிள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃப்யூச்சரும் ஸ்பாட்டும், அப்போ ஃப்யூச்சரு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, ஸ்பாட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்ற டேபிள் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதனுடைய ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு வந்து பியூர்லி இந்த என்ட்ரி எக்ஸிட் எனக்கு புரியல ப்ரோ, இதை பற்றி எனக்கு எதாவது சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்ற கேட்டகரியில் வந்தீங்கன்னா, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தான், பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. சரிங்களா? இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம மெதுவாக பார்க்கலாம். எப்பவுமே ஒரு ப்ரைஸ் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டீப் மணியாக ஒரு ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஃபிகரை எடுத்துக்கிட்டு இதனுடைய டெக்னிக்கல் அனாலிஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கேட்டகரியில் வந்துக்கலாம். அப்போ அங்கே கொஞ்சம் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது. இதை மந்த் கேண்டில் எப்பயுமே வைங்க. இந்த கேண்டில் மந்த் கேண்டில் எப்பயுமே வைங்க. மந்த்தினுடைய இந்த ஃபெப் எப்படி ட்ரா பண்ணுறன்றது வீடியோவில் கொடுத்துருக்கேன். திருப்பி இந்த ஃபெப் எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ மந்த்தினுடைய பாயிண்ட்டு இது கேண்டில் இந்த ஹைலேருந்து லோ நோக்கி வந்திருக்கு, அதனால் டவுன் ட்ரெண்டாக போட்டிருக்கோம். அப் ட்ரெண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஓரளவுக்கு தெரியல. ஹீரோ மோட்டார்னுடைய இந்த ப்ரைஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதனுடைய வேல்யூவேஷனில் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக காலர் டிப்ஸோ எதுவுமே இது பண்ணுறதுக்கு லாப நஷ்டத்தோடு எந்த பொறுப்பும் நான் அந்த பிகே ஏற்றுக்க மாட்டேன். சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங் ப்ரைஸும் பார்க்குறீங்க. அப்போ இந்த கேண்டில் அந்த ப்ரீவியஸ் டே உடைய ஹையை மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து இன்ஸ்டியூட் லெவல் 78ன்றது. அப்போ உதாரணத்துக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை கூட போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அப்போ நம்மளுடைய எந்த இடத்துல கேண்டில் மூவ் ஆகும்போது நம்மளுடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். சரிங்களா? இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ மெயின் டேபிளில் வரும். எப்பயுமே ஃப்யூச்சர் வச்சு பை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து லாஸஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா ப்ரெடிக்ஷன் ரொம்ப நாளினுடைய ப்ராக்டிக்ஸ் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாளினுடைய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ட்ரம்ப்பு
அந்த கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிசல்ட் வந்ததுக்காக பாசிட்டிவில் இருக்குது. அதனால் இது அப் ட்ரெண்டு போகும்னான ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஃபண்டமெண்டல் அனலைஸும் பார்த்துருக்கோம். இப்போ நாளினுடைய ப்ரைஸில் இதை நோக்கி அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து நோக்கி கேண்டில் மேலே போச்சுன்னா இது எது வரைக்கும் போகும் அப்படின்ற ப்ரைஸ் வரலாம். அப்போ நேற்றுனுடைய ஹை 5478ன்னு வச்சுக்கலாம். என்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ? 5462, 5478, 16 பாயிண்ட்டு, 16 இன்ட்டு இப்போ நம்மளுடைய ப்ரைஸுக்கு வரும். இப்போ இதனுடைய ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த கிரிக்ஸ் வேல்யூவை பாருங்கள். டெல்டா வேல்யூ 0.68. அப்போ ப்ளஸ் இதில் 11 ரூபா. ஆனால் நீ என்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 86 ரூபான்னு மேனவெலாம் ரவுண்டாக எடுத்துக்கும். அப்போ 96 ரூபா, 98 பைசா. அப்போ அந்த 96 ரூபா 78 பைசான்றது நம்மளுடைய லெவலில் இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையும் அதனுடைய ப்ரைஸும் இது பண்ணும்போது இந்த ஃபெப் கரெக்டாக ஒத்து போகுதுங்களா? அப்போ என்னுடைய லாஸஸை வந்து மேக் பண்ணால் எப்படி மேக் பண்ணலாம்? சப்போஸ் இதனுடைய கேண்டில் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபெப்பை ட்ராப் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து லோ டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் என்ன மார்க் பண்ணிருக்கேன்னா, இது க்ளோசிங் ப்ரைஸை நான் ஒரு மார்க் பண்ணிருக்கேன். க்ளோசிங் ப்ரைஸு ஒரு ரெட் கலரில் நான் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? சரி, நாளை என்னுடைய ப்ரைஸு எதை நோக்கியிலிருந்து மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இது மேலே அப்சைட் போகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரிலே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. காலர் டிப்ஸும் இல்லை, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் சொல்லிகிட்ருக்கேன். மார்க்கெட் கரண்ட் வேல்யூவில் ஓப்பன் அப்போ நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லெவலுக்கு அப்புறம் இது பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே இருக்கும். இதனுடைய அடுத்த ரெஸ்டண்ட்டு இது நோக்கி இருக்கும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கன்சல்ட் போட்டுட்டு தான் மார்க்கெட்டு அகெயின் பிரேக் அவுட் பண்ணணும். அது எது வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணணும்னா இதனுடைய லெவல் வரைக்கும். அப்போ 5540 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மூமெண்டம் இருக்கும் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் வந்துடணும். போது இதனுடைய மூமெண்டம் வந்து பயங்கரமாக ஒரு பர்ஃபெக்டாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுடைய உண்டான இதனுடைய மெயின் சார்ட்டும் வச்சுட்டு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸும் பார்த்துட்டு டெக்னிக்கல் ஒர்க்கும் பார்த்துட்டு இதனுடைய லெவலில் சொல்கிறேன். இதே தான் நிஃப்டியில் உள்ள ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, அதாவது நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் டிசிஎஸ்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ, இந்த 3 கம்பேரிசன் பண்ணி இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய ட்ரெண்டு அப்பாக இருக்குமா இல்லை டவுனாக இருக்குமான்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். இது வந்து ஒரு மெயினான ஒரு லெவல். சரிங்களா? இந்த லெவலை வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல முறையில் ஒரு வர்த்தகத்தை பண்ணலாம். இது வந்து இதை கற்றுக்கிறதுக்கு என்னுடையது குறைஞ்சபட்சம் 5 வருட அனுபவம் பெற்றிருக்கேன். அதனால் இதனுடைய எபிட்டா வேல்யூவேஷன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஆர்ஓஇ, இன்ட்ராடே பிஇ வேல்யூ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதனுடைய நுணுக்கம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியுமே தவிர என்றைக்குமே நீங்கள் எஃப்ஒண்டோவில் எல்லாமே 0 தான். எப்பயுமே இந்த ட்ரேடை எதுக்காக எடுக்கிறேன், ஏன் எடுக்கிறேன், என்ன கன்ஃபர்மேஷனுக்காக எடுக்கிறேன், எதை பார்க்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் செயினில் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன கம்பெனி எடுக்கிறீங்களோ ஐவி வேல்யூவில் சியும் பிஇ வேல்யூவும் 16க்கு அபோவ் இருந்தால் அதில் ஒரு மொமெண்டம் இருக்கும். 10க்குள்ளே இருக்கிறதா அதை அவாய்ட் பண்ணுறங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதை அவாய்ட் பண்ணுறங்க. ரெண்டும் சேமாக இருக்குன்னா அதையும் அவாய்ட் பண்ணுறங்க. புரியுதுங்களா? இதுதான் ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா
இந்த டிப்ஸை கொடுத்ததுக்காக பையோ டிப்ஸோ கால்ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோன்றது எடுத்திங்கன்னா இது நான் எந்த பொறுப்பும் ஆக மாட்டேன். இதனுடைய நான் டெக்னிக்கல் அனாலிஸ் இது எப்படி பண்ணுறேன், எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ எதை நோக்கி கேண்டில் நகர தொடங்கிச்சுன்னா எதிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் சொல்லிருக்கேன். நன்றி, வணக்கம். டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அரட்டை குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்பயுமே நம்ம கிட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் காப்பியில் நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? லிங்க்கை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.